சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்றார். யோவான் 6:68. இத்தாலி நாட்டிலே ஒரு அழகான தேவ ஆலயம் இருக்குது. அருமையான மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருச்சபை. அந்த சர்ச்சில் 2 நுழைவாயில் இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த 2 என்ட்ரன்ஸும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதாவது ஒரு என்ட்ரன்ஸ்ல அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அந்த நுழைவாயில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் பிக்சர் வரைஞ்சிருப்பாங்க. அத பல வண்ண ரோஜாக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? இந்த ரோஜா பூக்கள் எல்லாம் அப்படியே அழகா வரைஞ்சி அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க. தேவாலயத்துல வசனம் தானே இருக்கணும், ஆனா இங்க வித்தியாசமா இருக்கு. ஆனா அதுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குன்னா இதை பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும். மகிழ்ச்சி எல்லாம் சில நொடி பொழுதே, இது மாற்றம் பெறக்கூடியது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல இன்னொரு என்ட்ரன்ஸ்ல இயேசு சிலுவை சுமந்தார்ல, அந்த பாடுகளோட அந்த சிலுவை வரையப்பட்டிருக்கும். இயேசு சிலுவையை தொங்கின மாதிரி, அப்புறம் காயங்கள்லாம் இருக்கிற மாதிரி, அவருடைய முகங்களில் இருந்தெல்லாம் ரத்தம் வடிந்து வர மாதிரி ரொம்ப வேதனையான ஒரு ஒரு படம் வரைஞ்சிருக்கும். அதுக்கு கீழே வாசகம் எழுதப்படுது, இந்த துன்பம் மாற்றம் பெறக்கூடியது, இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கும். அப்புறம் நேரா சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க வச்சுக்கோங்க மக்கள். ஆல்டர்ல ஒரு அழகான வாசகம் எழுதி வச்சிருப்பாங்க, அது பலிபீடம் தாண்ட. என்னன்னாக்கா, இயேசுவே வழி, வாய்மை, வாழ்வு. அதாவது இயேசுவே சத்தியம், ஜீவன் இல்லையா? வழி, சத்தியம், ஜீவனா இருக்கிறார். இது அங்க எழுதியிருப்பாங்க. இது என்ன சிம்பாலிக்கா நம்ம கொண்டாடுறதுன்னா, இப்ப ஆலயத்துக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வரான்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது சில நம்ம பல விஷயம் மறந்துடும். அவங்களுக்கு என்னன்னாக்கா நினைவுறுத்தப்படுகிறது, நீ மகிழ்ச்சியா இருக்கிற, இந்த மகிழ்ச்சி கூட நிரந்தரம் இல்லை, இது மாற்றம் பெறக்கூடியது. அப்ப துன்பத்தை ஏற்று நீ தயாரா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அடுத்து அதே மாதிரி ரொம்ப வேதனையோடு, விண்ணப்பத்தோடு, கஷ்டத்தோடு சபைக்கு யாரா வரான்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் எழுதப்பட்டிருக்க வாசகம், இந்த கஷ்டம் நிரந்தரம் கிடையாது, இது மாற்றம் பெறக்கூடியது அப்படின்னு இருக்கும். சரி, இந்த 2 மனநிலை உள்ளவங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து போது என்ன அங்க வாசகம், இயேசுவே வழியாக இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார், வாழ்வாக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்துல நம்ம கொடுக்கிற சந்தோஷமும் துக்கமும் ஒரு புறம் இருந்தாலும், எனக்கு எல்லாம் இயேசுவாக இருக்கிறார், அவர்தான் வழி, அவர்தான் வாழ்வு, எல்லாம் எனக்கு அவர்தான் என்கிற ஒரு எண்ணத்தை பெற்றவர்களாக, விசுவாசத்தை பெற்றவர்களாய் மக்கள் ஆராதனை முடிஞ்சு போகும்போது அந்த நம்பிக்கையோடு அந்த இடத்துக்கு கடந்து செல்றாங்க. பாருங்க, நம்ம கூட வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், இன்பங்கள் இதெல்லாம் மாற்றம் பெறக்கூடியது, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய, ஆனால் மாறாத நேசர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அப்படி என்றால் அவருடைய அன்பு மாறாதது. ஆண்டவர் என்றைக்குமே மாறாத அந்த ஆண்டவர் இடத்திலே நம்மை கையளிப்போமா? இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சி நாளாகவும், அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசை பின்பற்றுகிற நாளாகவும் திகழ ஆண்டவர் நமக்கு உந்துதல் தருகிற இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உண்மையிலே இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை வாழ கிருபை தாரும். வீட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.